Hi friends, welcome back to my channel Savvy Learner. In the video நம்ம பார்க்க போறது CBC syllabus தான் பார்க்க போறோம். 11th accountancy chapter 15 depreciation தான் பார்க்க போறோம். So last few videos நம்ம sums video பார்த்துட்டு இருக்கோம். So first வந்து நம்ம பார்த்துட்டு இருக்குது எல்லாமே வந்து straight line method தான் பார்த்துட்டு இருக்கோம். So இது பாத்தீங்கன்னா question கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கு. So இதை எப்படி நம்ம போடணும் அப்படின்றத பார்க்க போறோம். So question படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல் subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க அப்புறம் போடுற வீடியோஸ் எதுவும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். சோ இந்த சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படினா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சோ இப்போ நம்ம क्वेश्चन படிச்சிரலாம். Following balance appear in the book of Dinesh as on 1/4/2020 machinery account 8 lakh provision for depreciation account 3,10,000. சோ தினேஷோட அக்கவுண்ட்ஸ்ல இருந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் ரெண்டு அமௌண்ட்ல கொடுத்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் மிஷினரியோட பேலன்ஸ் கொடுத்திருக்காங்க 8 lakh provision for depreciation amount பாத்தீங்கன்னா 3,10,000. இது வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் தான் நமக்கு கொடுத்திருக்காங்க. சோ இது பாத்தீங்கன்னா 1/4/2020 பார்த்தாலே உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் 2020 to 21 இதான் நம்மளோட அக்கவுண்டிங் பீரியட். சோ 1/4/2020 அப்படின இயர் நீங்க பார்த்தாலே நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் 2020 to 21. சோ இதுதான் நம்மளோட அக்கவுண்டிங் பீரியட். சோ ஸ்டார்ட் ஆனது ஏப்ரல் அப்படினா நமது எண்டிங் எப்ப முடியும் 31/3/2001. ஓகேப்பா. சோ அந்த அக்கவுண்டிங் பீரியட்ல வேற என்னென்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் on 1/7/2020 ஓகேவா. சோ இத நமக்கு கொடுத்திருக்க டேட் a machine was purchased on 1/4/2017 for rupees 1,20,000. சோ இது பார்த்தா உங்களுக்கு என்னன்னு தெரியும் இது பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றத தெரியும். பட் கிடையாது. திருப்பி இந்த क्वेश्चन ஃபுல்லா படிங்க. which was sold for rupees 50,000. இப்போ இங்க என்ன இருக்கு பர்ச்சேஸும் வந்திருக்கு சோல்டும் வந்திருக்கு ரெண்டுமே வந்திருக்கு. அப்போ ஒண்ணு क्वेश्चन நீங்க ஒண்ணு தெளிவா படிக்கணும். அப்ப என்னவா இதுதான் வந்து ஃபர்ஸ்ட். சோ இதுல இருந்து एक्चुअली क्वेश्चन ஸ்டார்ட் ஆகுது. ஒரு மிஷின் एक्चुअली பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. எப்ப பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க 1/4/2017ல. அதாவது நம்ம வந்து क्वेश्चन கொடுத்ததுக்கு 2021ஓட क्वेश्चन தான் கொடுத்திருக்காங்க. பட் இவன் என்ன சொல்றான் ஆல்ரெடி இருக்கிற மிஷினோட அமௌண்ட் பாத்தீங்கன்னா 1,20,000க்கு அவங்க அந்த மிஷினை வாங்குனவங்க இப்போ 1/7/2020ல அந்த மிஷினை வந்து சேல் பண்றாங்க. எவ்வளோ 50,000க்கு சேல் பண்றாங்க. சோ அந்த காஸ்டோட என்ன பண்றாங்க CGST SGST 6% ஈச் இது ரெண்டுமே ஆட் பண்ணனும். அப்போ அதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா 50,000 அதோட CGST SGST இது ரெண்டுமே நம்ம ஆட் பண்ணனும். ஈச் on the same day another machine was purchased for rupees 32,000 plus CGST, SGST at 6% each. The firm charges depreciation at 15% per annum on original cost and close its book on 31st March every year. Prepare machinery account and provision for depreciation account for the year 2021. Also prepare journal entry for sale of machinery. So இவங்க வந்து depreciation வந்து 15% per annum on original cost method. So closing பாத்தீங்கன்னா 31st March every year. இங்க என்ன பண்ணிருக்காங்க மிஷினரி அக்கவுண்ட் ப்ரிப்பேர் பண்ணனும் provision for depreciation account ப்ரிப்பேர் பண்ணனும். ஒரு வருஷத்துக்கு மட்டும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணா போதும். நெக்ஸ்ட் ஜர்னல் என்ட்ரி போடணும். எதுக்கு சேல் ஆஃப் மிஷினரிக்கு நம்ம ஜர்னல் என்ட்ரி போடணும். ஓகே இப்போ எப்படி போடணும்ன்றது பார்த்தலாமா. ஸோ சம் நம்ம போடுறதுக்கு முன்னாடி ஒரு கேல்குலேஷன்ஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ணிடலாம். அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். வேறு அமௌண்ட் மட்டும் நம்ம அங்கங்கே ஃபில் பண்ணால் போதும். இதில் பார்த்தீங்கன்னா கேல்குலேஷன் ஆஃப் கெயின் ஆர் லாஸ் ஆன் சேல் ஆஃப் மிஷினரி. இப்போ நமக்கு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நம்ம சேல் பண்ணுற மிஷினோட கேல்குலேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதோட மிஷினோட காஸ்ட் எழுதிக்கோங்க. எப்போ வாங்கியிருக்காங்க 1/4/17ல வாங்கின மிஷினோட காஸ்ட் 1,20,000. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் டெப்ரிசியேஷன் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். இதில் வந்து அவங்களே கொஸ்டினை கொடுத்துட்டாங்க. டெப்ரிசியேஷன் பார்த்தீங்கன்னா தனியாக ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் அப்படின்னு ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி போட்டுட்ருக்காங்க. ஸோ அதனால நம்ம டெப்ரிசியேஷன் ஃபுல்லாக எழுதாமல் ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் அப்படின்னு தான் எழுத போகிறோம். ஸோ மைனஸ் ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் இதில் பார்த்தீங்கன்னா 18 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னென்னா ஸோ அந்த 1,20,000 into 50 divided by 100. ஸோ இதை கேல்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 18,000 rupees வரும். ஸோ டெப்ரிசியேஷன் அமௌண்ட் 18,000. ஸோ 2017 ஏன்னா ஏப்ரல்லே வாங்கினால ஏப்ரல்லேருந்து மார்ச் மட்டும் அப்போ 12 monthsக்குமே அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து 18,000 செகண்டுக்கு 18,000 அதாவது
2018க்கும் 18,000, 2019க்கும் 18,000 ஃபுல் இயர் யூஸ் பண்ணியிருக்காங்க. 2020ல் ஆகஸ்ட்டில் சேல் பண்ணுறாங்க. ஸோ அப்போ நம்ம எப்படி எடுத்துக்கணும், ஏப்ரல், ஸோ ஏப்ரல் ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்காங்க, மே மந்த் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஜூன் மந்த்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன இருக்குது, வெறும் 3 months மட்டும்தான் கேல்குலேஷன் இதுக்கு டெப்ரிசியேஷன். அப்போது இந்த இடத்துல 12,000 into 15 divided by 100 into 3 divided by 12. ஸோ இதுதான் நம்மளோட கேல்குலேஷன் இதுக்கு டெப்ரிசியேஷன். அந்த 2020க்கு போட வேண்டிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 4,500. ஸோ அதுதான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். அது நாலுமே நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 58,500 வந்திருக்கு. ஸோ 1/7/2020ல் நம்மளோட அசட்டோட புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 61,500. ஸோ புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 61,500. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கா கேல்குலேஷனு? 61,500 நம்ம எவ்வளோ அமௌண்ட்டுக்கு சேல் பண்ணுறோம், 50,000க்கு சேல் பண்ணுறோம். நம்ம மைனஸ் பண்ணோம்னா ஸோ பார்த்தீங்கன்னா புக் வேல்யூவோட சேல்ஸ் வேல்யூ தான் கம்மியாக இருக்குது. ஸோ எப்போதுமே இதுதான் ஜாஸ்தியாக இருக்கணும், சேல்ஸ் வேல்யூ தான் ஜாஸ்தியாக இருக்கணும். இங்கே வந்து கம்மியாக இருக்குது அப்படின்றனால நமக்கு இது லாஸு. ஸோ லாஸ் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், நம்ம கிரெடிட் சைட் பண்ணுவோம். இந்த இடத்துல மிஷினரி அக்கௌண்ட்டில் கிரெடிட்டு, ஸோ மிஷினரி அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இது புரிஞ்சிச்சா உங்களுக்கு? ஸோ இந்த கேல்குலேஷன் பார்த்திங்கன்னா நம்ம சேல் பண்ணுற அசட்டுக்கான கேல்குலேஷன். ஸோ அதுக்கான கேல்குலேஷன்ஸ் தான் டெப்ரிசியேஷன் போட்டிருக்கோம். நம்ம லாஸாக ப்ராஃபிட்டான்னு கேல்குலேட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த அசட் இல்லாமல் மீதி இருக்கிற ரிமைனிங் அசட்ஸுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம டெப்ரிசியேஷன் கேல்குலேட் பண்ணணும். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. டெப்ரிசியேஷன் டு பி சார்ஜ்டு எப்படி நம்ம சார்ஜ் பண்ண போகிறோன்னா, ஸோ நமக்கு கொஸ்டினில் என்ன கொடுத்துருந்தாங்க, பேலன்சிங் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேலன்சிங் 8 lakh கொடுத்துருந்தாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம அந்த 8 lakhலேருந்து ஒரு அசட்டு தான் நம்ம சேல் பண்ணியிருக்கோம். எவ்வளோ அமௌண்ட்டு, 1,20,000. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 6,80,000 தான் நமக்கு ரிமைனிங். ஆல்ரெடி இருக்கிற அசட்டில் நமக்கு கிடைச்ச பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 6,80,000. புரிஞ்சிச்சா உங்களுக்கு? ஸோ இதில் வந்து இது வந்து ஆல்ரெடி இருக்கிற மிஷினோட வேல்யூ கண்டுபிடிச்சு. ஏன்னா ஆல்ரெடி இருந்த மிஷினில் தான் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு மிஷின் எடுத்து சேல் பண்ணிட்டாங்க. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ மிஷின் வேல்யூ இருக்குது அப்படின்னு இங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுதான் 6,80,000. எப்படி, ஆல்ரெடி நமக்கு கொஸ்டின் கொடுத்த பேலன்ஸ் மைனஸ் அந்த அசட்டோட ஒரிஜினல் காஸ்ட், இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணியிருக்காங்க. மைனஸ் பண்ண ரிமைனிங் இருக்கிற அசட்டோட வேல்யூ 6,80,000. ஸோ இது ஃபஸ்ட்டு. செகண்ட் மிஷினரி என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம நடுவில் இன்பிட்வீனில் திருப்பி அதை வாங்கியிருக்காங்க. கரெக்டாக சேல் பண்ண அதே டேட்டில் இன்னொரு மிஷினும் வாங்கியிருக்காங்க. எவ்வளோ அமௌண்ட்டு, 32,000, 50%. அதே மாதிரி 9 months கேல்குலேஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஜூலைலேருந்து எடுத்துக்கோங்க. ஸோ ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான், ஃபெப், மார்ச். ஸோ 9 months கேல்குலேஷன். அப்போ 3,600. ஸோ இதில் வந்து 6,80,000 into 15%. ஸோ 15% போட்டிங்கன்னா உங்களுக்கு 1,02,000 கிடைக்கும். ஸோ 1,02,000. ஸோ இது ரெண்டுத்துக்கும் ஸோ ஏன்னா நம்ம வெறும் சேல் பண்ணுறதுக்கு மட்டும்தான் தனியாக டெப்ரிசியேஷன் போட்டோம். பேலன்ஸ் இருக்கிற இந்த 6,80,000க்கு நம்ம டெப்ரிசியேஷன் ப்ரொவைட் பண்ணல. ஸோ அதனால் ஃபுல் இயருக்கு நான் டெப்ரிசியேஷன் ப்ரொவைட் பண்ணி 1,02,000 அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு. இந்த ரெண்டு அமௌண்ட்டை ஆட் பண்ணாதான் நமக்கு என்ன கிடைக்கும், டோட்டலாக எவ்வளோ டெப்ரிசியேஷன் ப்ரொவைட் பண்ணோம். இது வந்து பேலன்ஸ் மிஷினுக்கு, இது வந்து நியூ மிஷினுக்கு. அப்போ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1,05,600 தான் நம்ம டெப்ரிசியேஷன் பண்ண வேண்டிய அமௌண்ட்டு. இப்போ லெஜரில் எப்படி போஸ்ட் பண்ணணும்னு பார்த்துடலாம். ஸோ இதான் மிஷினரி அக்கௌண்ட், டெபிட், கிரெடிட், டேட்டு, பர்டிகுலர்ஸ் அமௌண்ட், டேட்டு, பர்டிகுலர்ஸ் அமௌண்ட்டு. ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, 2020 தான் 1/4/2020 தான் டூ பேலன்ஸ் B/D 8 lakh நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்களே, அதுதான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். அடுத்தது என்ன பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட்டு மிஷினரி வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ சேல் பண்ணுறது எப்போ, ஜூலை 1 தான் சேல் பண்ணுறாங்க. பை பேங்க் அக்கௌண்ட் 50,000. ஓகேவா? ஸோ இந்த அமௌண்ட்டு தான் எடுத்து நீங்கள் போட்டிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு பை டெப்ரிசியேஷன், பை ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் 58,500. எப்படி நமக்கு கிடைச்சிச்சு, இந்த அமௌண்ட்டு புரிஞ்சிச்சா, 58,500. நெக்ஸ்ட்டு பை லாஸ் ஆன் சேல் ஆஃப் மிஷினரி அக்கௌண்ட். லாஸ் அப்படின்றது ஏன், நமக்கு புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாக இருக்குது, சேல் வேல்யூ கம்மியாக இருக்குது. அப்போ 11,500 அதுதான் நீங்கள் போட்டிருக்கேன். ஸோ இந்த 3 என்ட்ரி உங்களுக்கு புரிஞ்சிச்சா? இது வந்து சேல் பண்ண அமௌண்ட்டு, இது டெப்ரிசியேஷன் பண்ண அமௌண்ட்டு 4 வருஷத்துக்கான
டெப்ரிசியேஷன் பண்ண அமௌண்ட்டு நமக்கு லாஸ் வந்தனால கிரெடிட் சைட் போட்டிருக்கோம். ஸோ இது இல்லாமல் அடுத்து என்ன பண்ணியிருக்கோம், ஜூலை 1 ஒரு புது மிஷினை வாங்கியிருக்கோம் 32,000. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 3,32,000. ஸோ இந்த பக்கம் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 7,12,000. ஸோ இதுதான் பேலன்ஸ் E/D. ஸோ இந்த அமௌண்ட் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த ரெண்டு அமௌண்ட் இருக்குல்ல 6,80,000 ப்ளஸ் 32,000 போட்டிங்கன்னா 7,12,000 கிடைக்கும். அதுதான் இந்த பேலன்ஸ். ஸோ நம்ம மிஷின் பார்த்திங்கன்னா 7,12,000 உள்ள அசட்டோட வேல்யூ நம்மள்ட்ட இருக்குது. ஓகேவா, இது வந்து ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட்டை நம்ம க்ரியேட் பண்ணாதான் இது வந்து கரெக்டாக வரும். நம்ம லாஸ்ட் சம்மில் வெறும் டெப்ரிசியேஷன் மட்டும் நம்ம தனியாக க்ரியேட் பண்ணோம்ல. ஸோ லாஸ்ட்டு சம்மில் நம்ம எப்படி மிஷினரி ப்ளஸ் டெப்ரிசியேஷன் ரெண்டுமே ஒரே அக்கௌண்ட்டில் போட்டோம்ல, அந்த இதில் இந்த மாதிரி நமக்கு எக்ஸாக்டாக ஒரிஜினல் காஸ்ட் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. இது வந்து எப்போ பண்ண முடியும்னா ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணாதான் ஸோ கரெக்டான அசட்டோட வேல்யூ கேல்குலேட் பண்ண முடியும். புரிஞ்சிச்சா? இப்போது இது ஆல்ரெடி பேலன்ஸ் இருக்கிற அசட்டோட அமௌண்ட்டு ப்ளஸ் நியூ மிஷின் ரெண்டுமே ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 7,12,000. ஸோ இது நீங்கள் க்ராஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ இது உங்களுக்கு கிளியராக இருந்தால் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் எப்படி போடணும், அதே மாதிரி டெபிட் கிரெடிட் டேட்டு பர்டிகுலர்ஸ் அமௌண்ட்டு. அதே மாதிரி பேலன்சிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷனில் கிரெடிட் சைடில் தான் ஸ்டார்ட் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு டெபிட் சைடில் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 1/4/2020 பை பேலன்ஸ் B/D 3,10,000 தான் நம்மளோட பேலன்ஸு. ஸோ இதில் வந்து ஆல்ரெடி ஒர்க்கிங் நோட்டில் இருக்கிறது அப்படியே எழுதியிருக்காங்க. ஸோ டு மிஷினரி அக்கௌண்ட்டு, ஏன்னா நமக்கு இங்கே கிடச்சிருக்கிற இந்த டெப்ரிசியேஷன் அமௌண்ட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். எதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம், மிஷினரி அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். ஸோ டு மிஷினரி அக்கௌண்ட் 58,500. ஸோ இதுதான் இங்கே வந்திருக்குது. ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் டெபிட் 58,000 டு மிஷினரி அக்கௌண்ட். ஸோ அதனால் ரெண்டு இடத்துலையுமே அது அப்பியர் ஆகும். இங்கே இருக்கிற அமௌண்ட்டு தான் நம்ம இங்கே போட்டிருக்கோம், அதனால தான் இங்கே எழுதியிருக்காங்க. ஸோ இந்த என்ட்ரி பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துலையுமே அப்பியர் ஆகணும். அடுத்தது ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கு, இது வந்து நமக்கு ஓப்பனிங் பேலன்ஸ், இது வந்து நம்ம டெப்ரிசியேஷன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். இது வந்து சேல் பண்ணுறதுக்கான டெப்ரிசியேஷன் அமௌண்ட்டு எவ்வளோ 3 monthsக்கு தான் நம்ம போட்டிருக்கோம் 4,500. ஸோ இங்கே நம்ம கேல்குலேட் பண்ணோமா 4,500. ஸோ இந்த இடம் பாருங்க தான். ஸோ இதான் 4th இயரோடது. ஸோ 4,500. ஸோ அந்த டெப்ரிசியேஷனோட அமௌண்ட்டு இங்கே. ஸோ உங்களுக்கு புரியறதுக்காக நான் இப்படி எழுதியிருக்கேன். நீங்கள் ஒன்றும் கிளியராக கூட நீங்கள் எழுதிக்கலாம் உங்களோட நோட்டில். அடுத்தது பேலன்ஸ் அசட்ஸுக்கு நம்ம டெப்ரிசியேட் பண்ணியிருந்தோமா. ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 1,05,600 கிடைக்கும். ஸோ இதுதான் மொத்தம் டெப்ரிஷியேட் பண்ண அமௌண்ட்டு. ஸோ அதுதான் இங்கே போட்டிருக்காங்க. பை டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் ஒர்க்கிங் நோட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது ஒர்க்கிங் நோட் 2ன்னு போட்டுக்கோங்க. 1,05,600. ஸோ இது வந்து 31st March 2021. ஓகேவா. ஸோ இது வந்து க்ளோசிங் அப்போ போடுற டெப்ரிசியேஷன். அதாவது இங்கே போட்டோமா இந்த அமௌண்ட்டு தான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஆல்ரெடி சேல் பண்ணது அதுக்கு டெப்ரிசியேஷன் 3 months போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு டோட்டல் டெப்ரிசியேஷன் அமௌண்ட்டை நம்ம இங்கே தனியாக கேல்குலேட் பண்ணோம். ஸோ அதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மிஷினரிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன்லேருந்து மிஷினரி அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண என்ட்ரி தான் இது. ஸோ பேலன்ஸ் இருக்கிறது டு பேலன்ஸ் E/D. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 3,61,600. ஸோ இதுதான் நமக்கு க்ளோசிங் பேலன்ஸ். ஸோ இது நீங்கள் நெக்ஸ்ட் இயர் கூட நீங்கள் எழுதிக்கலாம். அடுத்தது என்ன கேட்டிருந்தாங்க, கீழே ஜேர்னல் என்ட்ரி போட சொல்லியிருக்காங்க. எதுக்கு, சேல் ஆஃப் மிஷினரிக்கு. ஸோ நம்ம சேல் பண்ணும் போது நம்ம அமௌண்ட் ரிசீவ் பண்ணுறோன்னு அர்த்தம். இப்போ பேங்க் அக்கௌண்ட் டெபிட். ஸோ டேட் எழுதிக்கோங்க 2020 July 1 பேங்க் அக்கௌண்ட் டெபிட். எவ்வளோ அமௌண்ட்டுக்கு நம்ம சேல் பண்ணுறோம், 56,500க்கு நம்ம சேல் பண்ணோம். ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா 58,500. ஸோ இந்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்ல அந்த என்ட்ரி தான் இங்கே போட்டிருக்காங்க. அடுத்தது சேல். ஸோ இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா மிஷினரி அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் வந்திருக்கும். ஸோ அதுதான் இங்கே பை பேங்க் 50,000, ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் 58,500. ஸோ இந்த இடத்துல ஏன் 50,000 மட்டும் போட்டிருக்கோன்றது நான் சொல்கிறேன். பை அடுத்தது பார்த்தீங்கன்னா லாஸ் ஆன் சேல் ஆஃப் மிஷினரி 11,500. ஸோ இது புரிஞ்சிச்சா உங்களுக்கு. ஸோ இந்த ரெண்டு என்ட்ரி உங்களுக்கு இந்த 3 என்ட்ரி புரிஞ்சிருக்கும். இந்த அமௌண்ட்டை மட்டும் நான் சொல்கிறேன். அடுத்தது டு மிஷினரி அக்கௌண்ட்.
ஸோ மொத்த அமௌண்ட் வந்து 1,20,000. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருந்தாங்க, சிஜிஎஸ்டி சார்ஜ் பண்ண சொல்லியிருந்தாங்க. சேல் பண்ணோம்னா நமக்கு அவுட்புட் சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி நம்ம போடணும். ஸோ இந்த ரெண்டு அமௌண்ட்டுமே சேர்த்து தான் இங்கே போட்டிருக்காங்க. மொத்தமாக அமௌண்ட் ஆக்சுவலாக நம்ம ரிசீவ் பண்ண அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 56,000 தான். ஸோ இந்த இடத்துல ஏன் 56,000 வந்திருக்கு அப்படின்னா, ஸோ நம்மளோட மிஷினரி காஸ்ட் வந்து வெறும் 50,000 தான். இதில் என்ன சொல்லியிருக்காங்க, சிஜிஎஸ்டி கொடுத்துருக்காங்க, எஸ்ஜிஎஸ்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 3,000 + 3,000, அப்போ 50,000ஓட நம்ம ஆட் பண்ணோம்னா 56,000. ஆனால் இதுவே லெட்ஜர் அக்கௌண்ட்டில் நம்ம ஜிஎஸ்டி ஆட் பண்ணி போட மாட்டோம். வெறும் நம்ம வேறு ஏதாவது எக்ஸ்பென்சஸ், லோடிங், ஸோ கேரேஜ் எக்ஸ்பென்சஸ், அப்புறம் இன்ஸ்டலேஷன் எக்ஸ்பென்சஸ் இருந்தால் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்குவோம். ஜிஎஸ்டி வந்து நம்ம ஆட் பண்ண மாட்டோம். அது வந்து தனியாக நம்ம செட் ஆஃப் பண்ணிக்குவோம். ஸோ அதனால் நம்ம லெட்ஜரில் தனியாக போடணும்னு, ஸோ லெட்ஜரில் நம்ம மிஷினரியோட ஆட் பண்ணணும்னு நெசசரி கிடையாது. வெறும் நம்ம ஜேர்னலில் போடும்போது மட்டும் நம்ம இதில் வந்து தனியாக நம்ம இங்கே ஆட் பண்ணி காட்டணும். ஓகேவா? அப்போ பேங்க் அக்கௌண்ட் டெபிட், இது வந்து காஸ்ட் ப்ளஸ் ஜிஎஸ்டி ரெண்டுமே சேர்த்து உங்களுக்கு 56,000 வருது. ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் 58,500, அது ஆல்ரெடி நம்ம மேலே பார்த்துட்டோம். லாஸ் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் இது மொத்தமாக மிஷினரி அக்கௌண்ட்டு, அவுட்புட் சிஜிஎஸ்டி, அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சம்மோட நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் சம்ஸ் நம்ம பார்த்தாச்சு. ஸோ அடுத்த சம்லேருந்து நம்ம ரிட்டர்ன் டவுன் வேல்யூ பார்க்க போகிறோம். ஸோ செகண்ட் மெத்தட் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொல்லிக் கொடுக்குறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கா அப்படின்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். கீப் வாட்சிங், கீப் லேர்னிங். தேங்க்யூ.